ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க்கிங் உமன் ரொட்டீன் vlog. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் உள்ள சிவகங்கை பூங்காவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷமாக இருக்குது, பட் பாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சுனால நாங்களே இங்கே வந்து இப்போ ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். இந்த வீக் ஃபுல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. மார்னிங் 7 o'clock டியூட்டி அப்படின்றதுனால 5 o'clock இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, மில்க்கு, எனக்கு மில்க்கு, அவருக்கு பால், டீ, கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு நான் ரெடியாகி 7 o'clock டியூட்டிக்கு போகிறதுக்குள்ளே ஏதோ மாரத்தான் ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்க. அதே மாதிரி தான் மோகனாவுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு, அவளுக்கு ரொம்ப பிஸி, ப்ளஸ் அவங்க டேடியும் அவரோட ஒர்க்கு, ப்ளஸ் நான் இப்போ 7 o'clock டியூட்டி கிளம்புறதுனால வந்து அவர் தான் வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அவளை ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு கொண்டு போய் விடுறதும் அவர் தான். அப்புறம் முக்கியமாக அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விடுறது தான் ரொம்ப பெரிய டென்ஷனான ஒர்க்கே. அதெல்லாம் முடித்து அவளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அப்புறம் அவரோட ஒர்க் அவர் கண்டினியூ பண்ணுறது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாமே வந்து எங்கள் 3 பேருக்குமே வந்து ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. அதுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டீவியேஷன் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த அவுட்டிங் எங்களுக்கு. இது வந்து வீணை செய்கிற இடங்க. அந்த பார்க்குக்கும் ஆப்போசிட்லேயே இந்த இடம் இருக்குது. வீணை எல்லாம் செய்வாங்க இங்கே தான். நீங்கள் யாராவது பெரிய கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்க இந்த பூங்காவுக்கு கண்டிப்பாக வாங்க. என்ட்ரி ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஜஸ்ட்டு 20 rupees தான், குழந்தைங்களுக்கும் ஒரு 10 rupees தான் வருது. ஓப்பன் டைமிங்லாம் வந்து மார்னிங் வந்து 9 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நைட் 8 o'clock வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்குது. முகனா உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து இந்த ராட்டினம் மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே இதில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டா. இதுக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். வந்துட்டு குழந்தைங்க அந்தளவுக்கு யாரும் இன்றைக்கி கூட்டமே இல்லை. அவளும் அதில் ஏறி உட்காந்துட்டா பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே சுற்றிகிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு சைடு பயமும் இருக்குது, ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே மேனேஜ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவளோட கண்ணு ஃபுல்லாக வந்து அடுத்தது இது முடித்ததுக்கப்புறம் அடுத்தது எதில் ஏறலாம் அப்படின்றது தான் அவளோட அடுத்த டார்கெட்டே. அதை தான் அவள் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா. நல்லா என்ஜாய் பண்ணா. இந்த இதில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து மினி ட்ரெயின். இந்த பூங்கா ஃபுல்லாமே இந்த ட்ரெயின் வந்து ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து விடுது. நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இது புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அங்கே உள்ள இது ஃபுல்லாக விளையாடுற திங்ஸ் ஃபுல்லாமே வந்து ரொம்ப புதுசாக நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பரவாயில்ல, குழந்தைங்கள பயப்படாமல் ஏற்றி விடலாம். ஆனால் இன்னும் சில இது வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இந்த சீசாலாம் பார்த்தீங்கன்னா அது கட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், இது வந்து ஓல்டேஜ் பீப்புள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஒரு கெட் டுகெதர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. ஃபஸ்ட்டே வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு அந்த சைடெல்லாம் அழகாக இருந்துச்சு. அந்த புல், செடி நல்ல பச்சை பசேன்னு இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி அங்கங்கே அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் காட்டி அது என்னென்ன அனிமல்ஸு அப்படின்றது அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல. ஈவினிங் போல் ஒரு 5 o'clock போல் உள்ளே என்ட்ரானோம். பாருங்கள், மணி 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. எல்லா இதுலேயுமே ஏறினோம். ஒரு ஸ்லைடு மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சு. சீசா, ஊஞ்சல், இது பாருங்கள் மினி வாட்டர் போட்டு. இதில் வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா. இதுக்கு டோக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். இருந்தாலும் இவ்வளோ டைமிங் தான் அப்படின்னு இல்லாமல் அவங்களால முடிகிற வரைக்கும், அவங்களுக்கு சலிச்சு போகிற வரைக்குமே வந்து விளையாட விட்டாங்க. மோகனா ரொம்ப நேரம் இந்த வாட்டர் போட்டில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ரோலர் மாதிரி ஒன்று இருந்தது, அதில் விளையாட சொன்னோம். அவள் வேண்டாம், நான் இதில் தான் ஏறுவேன் அப்படின்ட்டா. அதுலேயுமே நிறைய குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அந்தளவுக்கு கூட்டமும் இல்லையா, அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப க்ரௌட் இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தஞ்சாவூரில் இருக்கிறதுலே வந்து இது ஒரு நல்ல ஒரு பார்க்கு, பீஸ்ஃபுல்லான ஒரு பார்க்காக இருந்தது. அவளுக்கு பின்னாடி அந்த மரத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கே க்ரீன் கலரு, ரெட் கலரு, ஒரு இடத்துல எல்லோ கலரில் இருந்தது. அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனித்தனியாக மண்டபம் மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸு, அங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த க்ரீனிஷாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேரை வந்து மீட் பண்ணோம். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு மைண்டுக்கு.
அதுக்கப்புறம் இதில் ஏறணும்னு சொன்னாள். நாங்களும் அவளை இதான் லாஸ்ட்டு இந்த ஒரு இதில் தான் ஏறணும், அந்த ஒரு இதில் தான் ஏறணும் அப்படின்னு அவளை வந்து சமாளித்து கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருந்தா. அவள் இல்லைம்மா இன்னும் ஒரே ஒரு இது அப்படின்னு எங்களை ஐஸ் வச்சு நிறைய இதில் விளையாடிக்கிட்டு இருந்தா. அந்த பலூன்லேயே வந்து நல்லா ஜம்ப் பண்ணுற டேம்போலின் மாதிரி இருந்துச்சு, ஸ்லைடிங்லாம் இருந்தது அனிமல் தீமில், அது நல்லா இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவளை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். பக்கத்துலேயே அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து தஞ்சாவூர் கலையரங்கம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து அன்றைக்கி கிளாசிக்கல் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். தஞ்சாவூர் கலைகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமுக்கு ஹெட்டிங் வச்சு நிறைய டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும் இல்லை, தப்பாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி நிறைய டான்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கொஞ்சம் இது முடிஞ்சிருச்சு. நாங்கள் போகும்போது கரெக்டாக கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தப்பாட்டம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த தப்பாட்டம். நாங்கள் போகும்போது வந்து கிளாசிக்கல் டான்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன பசங்க ஒரு 4th 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரிலாம் இருந்தாங்க. அதை விட சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி படிக்கிற மாதிரிலாம் குழந்தைங்க இருந்தாங்க. ரொம்ப அழகாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதை உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துலேருந்து அந்த கோயில் கோபுரத்தை பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடினாங்க. மோகனா வந்து என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னமோ அன்றைக்கி வந்து அவளே எங்களை கூட்டிகிட்டு வந்தால் வாமா அந்த ப்ரோக்ராம் பார்க்க போவோம் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் தான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் இடம் போட்டு உட்காந்துட்டோம். அந்த குழந்தைங்க ஆடுறதுனாலே என்னமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தா. லாஸ்ட்டாக வந்து தப்பாட்டம் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ ஸ்டெயின் பண்ணி எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நேர்லேருந்து பார்க்கும்போது தான் வந்து அது தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருந்தாங்க. அவ்வளோதான்ப்பா, இதோடு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.